சின்ன மருமகள்ல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே தமிழ் காட்டு யானைக்கிட்ட மாட்டிக்கிட்டு கத்துனதும், நான் என் புருஷனை காப்பாற்ற போகணும், எப்படியாவது என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கிட்ட பார்த்தா தமிழ் பேச்சுவார்த்தை நடத்தவும் அது விடாமல் கிடந்து தமிழை துரத்திக்கிட்டு கிடக்கு. இங்கே தமிழுடைய கத்துற சத்தத்தை கேட்டுட்டு வேகமாக பார்த்தா சேது அந்த மரத்தில் இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்ததும் தமிழ் தெரியவும், தமிழ் இவ இங்கே எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா மரத்தில் இருந்து கீழே இறங்கிட்டு இந்த யானைக்கிட்ட இருந்து தமிழை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை காமிச்சா யானை ஓடிரும்னு சொல்லுவாங்க. எப்படியாவது ஒரு தீப்பந்தத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா சேது அங்கிட்டு இருக்கிற இலதலை எல்லாத்தையும் எடுத்து கல்லெல்லாம் வேகமாக உரசி ஒரு தீயை ரெடி பண்ணுறாரு. தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வேகமாக பார்த்தா சேது ஓடி வராரு. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை மறைச்சி நின்று அந்த யானைக்கிட்ட பார்த்தா தீப்பந்தத்தை காட்டவும் யானை பார்த்தா ஓடிடுது. இதுக்கப்புறம் பார்த்தா சேது தமிழ் கையை பிடிச்சிட்டு வா இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை கூட்டிகிட்டு வராரு. நீ ஏண்டி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், நான் ஏன் வந்தேனா, உங்களை தேடித்தான் வந்தேன். எதுக்கு இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாமல் காட்டுக்குள்ளே வந்தீங்க? நமக்கு முன்ன பின்ன பழக்கமே இல்லாத இடம், இந்த காட்டுக்குள்ளே எதுக்கு மாமா நீங்கள் வந்தீங்க? உங்களை காணோம், நான் எவ்வளவோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு உசுரே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சேதுவை கட்டி பிடிக்கவும், சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஏன் காட்டுக்குள்ளே வந்தேன்னா அந்த மந்திரப்பூவை தேடி தான். எனக்கு எங்கள் அம்மாவே வந்து பொம்பளை பிள்ளையாக பிறக்கணும், அதுக்கு அந்த மந்திரப்பூ வேணும். மூப்புதாய் அம்மா சொன்னாங்கல்ல, அந்த மந்திரப்பூவை எடுத்தா அதுவும் நைட்டு பார்த்தா தான் பொம்பளை பிள்ளைன்னு, பகலில் பார்த்தா அந்த மந்திரப்பூவை பார்த்தா ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க. அதான் நைட்டு வந்தேன். நேற்று நைட்டு தேட ஆரம்பித்தேன், இன்னைக்கு நைட்டு ஆக போது, இன்னைக்கு நைட்டாவது அந்த மந்திரப்பூ என் கண்ணில் சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னது இன்னைக்கு நைட்டு மந்திரப்பூவை தேட போகிறீங்களா? வாங்க நம்ம போகலாம், காட்டில் வேற காட்டு யானை சுற்றிக்கிட்டு இருக்கு, வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், அடி நான் வந்ததே மந்திரப்பூவை எடுக்க தான், காட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன், இன்னைக்கு நைட்டு அந்த மந்திரப்பூவை பார்க்காம நான் இந்த காட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. சரி அப்போ நானும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதோ, என்னது நீ ஏன் கூட இருக்க போறியா, நீ முதல்ல போ பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதோ, இல்லை இல்லை நீ ஒன்றும் போக வேணாம், வயிற்றில் வேற பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்க, காட்டு யானைக்கிட்ட மறுபடியும் சிக்கிட்டேன்னா நீ இங்கேயே இரு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே அந்த மந்திரப்பூவை தேடி எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே இருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும், நீங்கள் சொல்கிறீங்க நம்ம இங்கே இருந்து தேடலாம்னு, நம்மளை தேடி காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வேற நம்மளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் அவங்கள தேடி நம்மளே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும், அவங்க கண்ணில் எப்படி படாமல் இருக்கணும்னு எனக்கு தெரியும், வா ஒரு பாறை கீழே போய் உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா பாறைக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நைட்டும் ஆயிடுது. பார்த்தா ரொம்ப குளிர ஆரம்பித்ததும் சேது ரொம்ப குளிரில் நடுங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்னங்க ரொம்ப குளிருதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும், ஆமாம் சட்டையெல்லாம் இப்படி கிழிஞ்சு போச்சு, இந்த நைட் நேரத்தில் குளிராமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்தாங்க என்னுடைய சொட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா தமிழுடைய சொட்டரை கலட்டி சேதுக்கிட்ட கொடுக்கவும் சேது பார்த்தா அதை போத்திக்கிறாரு. இங்கே ரொம்ப குளிர ஆரம்பித்ததும் சேது பார்த்தா தமிழை கட்டி பிடிக்கவும் ஆரம்பிச்சிடாரு. கூடிய சீக்கிரம் பார்த்தா தமிழ் சொன்ன பொய்யை உண்மையாக்க போகிற மாதிரியே கதை போகுது. இங்கே மறுநாள் ஆக போகுது, நைட்டு வா போய் தேடுவோம் அந்த பூவை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தா காட்டுக்குள்ளே போய் அந்த பூவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பூவை பார்த்தா சேது தேடி எடுத்துடுறாரு. ஏய் தமிழ் இங்கே இருக்கு பாரு அந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்த பிறகு வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா காட்டில் இருந்து வெளியே வர்றாங்க. இங்கே போலீஸ்காரங்களும் பார்த்துடுறாங்க. சார் நீங்கள் எங்கே சார் போனீங்க, உங்களை காடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கே தான் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்டதும், சார் நான் பாதை தெரியாமல் வந்துட்டேன், எப்படி வெளியில் வர்றதுன்னு எனக்கு தெரியல, அதான் எங்கே போகிறதுன்னு தெரியல, சுற்றின இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்கிறாரு. வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவையும் தமிழையும் பார்த்தா போலீஸ்காரங்க காட்டில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க.